பார்ந்த கடகராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த மட்டிலும் சிறப்பான விஷயங்கள் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சொத்து பத்து சேர்க்கை, பெண்களுக்கு ஆபரண சேர்க்கை, இல்லை வீட்டுக்கு இந்த ஃப்ரிட்ஜு, டிவி, வாஷிங் மிஷின் இந்த மாதிரி கொஞ்சம் விலை மதிப்பு மிக்க பொருட்கள் ஏதாவது வாங்கணும்னு கொஞ்சம் நாளாக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதை வாங்கி வச்சுருவீங்க இந்த மாதம். ஆக பொருட்சேர்க்கைகளுக்கும் சொத்து சேர்க்கைகளுக்கும் ஆபரண சேர்க்கைக்கும் எல்லாமே கிடைக்குமானா அவங்க நிலைக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதே போல் அன்பு நண்பர்களே, பொதுவாகவே நீங்கள் செய்கின்ற முதலீடுகளை தாண்டிய ஓரளவுக்கு வருமான ஓட்டம் இந்த மாதத்தின் செகண்ட் ஹாஃப்ல, அதாவது 3வது வாரமும் 4வது வாரமும் வருமான ரீதியாக இந்த மாதத்தில் சிறப்பாக அமையும். கையில் கொஞ்சம் நல்ல பண புழக்கம் இருக்கும். உங்களுக்கு யாராவது பணம் தர வேண்டி இருக்குன்னா இந்த மாதம் ஒரு 15 தேதிக்கு மேலே போயிட்டு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து கேளுங்க, கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரியான அமைப்புகளில் இந்த மாதம் சிறப்பு மிகுந்ததாக காணப்படுகிறது. சரிங்க, இந்த மாதம் ஏதாவது கவனமாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது வாக்குறுதியை கொடுத்தீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. வீண் பேச்சாலும் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணுற மாதம். அப்போ தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லது. இந்த மாதம் ஏதாவது யாருக்காவது பணம் கொடுத்தீங்க, அதுவும் குறிப்பாக முதல் 2 வாரத்தில் யாருக்காவது பணம் கொடுக்குறீங்கன்னா அது கொஞ்சம் திரும்ப வர்றது கஷ்டம். அதனால் கொடுக்கல் வாங்கல்களை கொடுத்துட்டு மன சங்கடப்படாதீங்க. இதில் கவனமாக இருக்கணும்.